அனைவருக்கும் வணக்கம். இன்று பெருந்தலைவர் காமராசர் பிறந்த தினம். இந்த கல்வி வளர்ச்சி நாளை முன்னிட்டு நம் பள்ளியின் சார்பாக நமது பள்ளி முதல்வர், மாணவர்கள், ஆசிரியர்கள் ஒரு சில நிகழ்ச்சிகளை பற்றி பகிர்ந்து கொள்கிற வருகிறார்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ககானாஸ்ரீ 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு மாணவி இறைவாழ்த்து பாட வருகிறார். சுழலும் சக்கரம் ஒரு கையில் தினம் ஒலிக்கும் சங்கோ மறு கையில் குழலும் யாழும் இசைப்பதுவோர் கோவிந்தா எனும் நாமமதே. கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண குரு கோவிந்தா. கோபுரம் போலொரு கிரீடமது மின்னும் பவளம் ரத்தினமே. சஹரசயன சுந்தரவதன வைகுண்ட லோகத்தின் தாரகையே. கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண குரு கோவிந்தா. சாற்றிய திருமண்ணே நோக்கும் சாரதி அழகை சரிபார்க்கும். காற்றில் கலையும் திருமுடி அழகை கீற்றாய் தாங்கி தினம் காக்கும். கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண குரு கோவிந்தா. கோவிந்தா ஹரி கோவிந்தா நாராயண குரு கோவிந்தா. நன்றி ககானாஸ்ரீ. அடுத்த நிகழ்ச்சியாக மாணவி வித்யாவதி 5ஆம் வகுப்பு காமராசரை பற்றிய உரையை நிகழ்த்த வருகிறார். வணக்கம். என் பெயர் வித்யாவதி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போது நான் பேச வந்த தலைப்பின் பெயர் காமராசர் கல்விக்காக ஆற்றிய தொண்டுகள். காமராசர் ஜூலை 15ஆம் தேதி 1903ஆம் ஆண்டு பிறந்தார். 1954ஆம் ஆண்டு முதல் 1963ஆம் ஆண்டு வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காலத்தில் கல்விக்காக பல நற்பணிகளை செய்துள்ளார். அவருடைய எளிமையை கண்ட மக்கள் எல்லோரும் அவருக்கு எளிமையின் சிகரம் என்று போற்றப்பட்டார்கள். அத்தகைய காமராசரை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் வாங்கள். கல்வி கண் கொடுத்தவர் காமராசர். ஒரு நாள் காமராசர் அவருடைய வாகனத்தில் ஒரு கிராமத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனை கண்டார். உடனே அவரது வாகனத்தை நிறுத்திவிட்டு அந்த ஆடு மேய்க்கும் சிறுவனிடம் சென்றார். அந்த ஆடு மேய்க்கும் சிறுவனிடம் கேட்டார், ஏன் தம்பி, நீ பள்ளிக்கூடம் போகலையா என்று கேட்டார் காமராசர். அதுக்கு அந்த சிறுவன் சொன்னான், எங்க ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை ஐயா, அப்போது நான் எப்படி பள்ளிக்கூடம் போய் படிக்க முடியும் என்று கேட்டான். அதுக்கு காமராசர், உங்க ஊரில் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தால் நீ படிப்பியா என்று கேட்டார். அதுக்கு அந்த சிறுவன், எங்க ஊரில் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தால் நான் படிப்பேன், அப்படி என்றால் எனக்கு யார் உணவு தருவார்கள் என்று எதிர்கேள்வி கேட்டான். அதுக்கு காமராஜர் சொன்னார், உனக்கு பள்ளிக்கூடமும் கட்டி கொடுத்து உணவும் தந்தால் நீ படிப்பியாப்பா என்று கேட்டார். அதுக்கு சிறுவன் சரி ஐயா என்று சொன்னான். உடனே சென்னைக்கு கிளம்ப வந்த காமராஜர் பள்ளி இயக்குனர் சுந்தரவடிவேலை சந்தித்து, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, ஏழை மாணவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் என கூறி எல்லா கிராமத்திற்கும் பள்ளிக்கூடம் வர வேண்டும் என்று உத்தரவிட்டார் காமராஜர். அவர் நினைத்தபடியே எல்லா கிராமத்திற்கும் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தார். அவர் யோசித்தார், பள்ளிக்கூடமும் கட்டி கொடுத்து மதிய உணவு திட்டத்தையும் அமல்படுத்தினார். எல்லா மாணவர்களும் நன்றாக படிப்பார்கள் என்று நினைத்தார். அவர் உடனே 1957ஆம் ஆண்டு அந்த மதிய உணவு திட்டத்தை அமுல்படுத்தினார் மற்றும் மாணவர்கள்
பெண்களிடையே பாகுபாடு பார்க்கக்கூடாது என்று சீருடையை வழங்கினார். நன்றி, வணக்கம். நன்றி வித்யாவதி, தங்களின் பேச்சு மிக அருமையாக இருந்தது. மழலை என்றாலே அழகுதான். மழலையின் பேச்சழகு, மழலையின் சிரிப்பழகு. ஆனால் இந்த மழலையோ தன் மழலை குணத்தில் கவிதை ஒன்று கூற வருகிறார். பிரஜிதா, 2ஆம் வகுப்பு, ஆ பிரிவு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஏஎஸ் பிரஜிதா. நான் 2ஆம் வகுப்பில் ஆ பிரிவில் படிக்கிறேன். நான் பெருந்தலைவர் காமராஜர் பற்றி கவிதை கூற வந்துள்ளேன். மனிதர்களுள் மாணிக்கமே என் பெருந்தலைவா, என் காமராஜரே, உன் போல் உயர்ந்தவர் இனி ஒருவர் பிறப்பாரோ? சட்டங்கள் கற்றவில்லை, பட்டங்கள் பெற்றதில்லை, திட்டங்கள் பல கோடி தந்திட்ட அறிவு பெட்டகமே என் பெருந்தலைவர் காமராஜரே. நன்றி. மிகவும் இனிமையாக கவிதை கூறிய மழலை பிரஜிதாவிற்கு நன்றி. Next will be a speech in English, Mrs. Malathi, English teacher. Good day to everyone. Today, I would like to thank our management, our respected Madam Principal, our respected Headmistress for giving me this opportunity to speak about our profound leader Kamaraj. As we all know, Tamil Nadu government announces that our profound leader Kamaraj's birthday will be an educational development day because he has fully sacrificed his life to develop the Tamil Nadu educational system. So the Tamil Nadu government announced his birthday as an educational development day in the year 2006. So today I am going to present to you how he developed the education system in Tamil Nadu. Kumaraswamy Kamaraj, born July 15, 1903 in Virudhunagar, was a well-known Indian political leader, freedom fighter and former Chief Minister of Tamil Nadu. The nation widely acknowledged him as the kingmaker in Indian politics. He was referred as Kamarajar Peruntalaivar Padikada Mede in Tamil Nadu. Considering his contribution towards education, his birth anniversary is being celebrated as Education Development Day. On occasion of this day, I would like to emphasize a few of his contributions towards education. When Kamaraja came to power, he quickly realized that students were lacking with educational institutions. Illiteracy rate is much higher than the voters' turnaround. Illiterate parents were reluctant to send their children to school as they never felt the importance of education as he does. All this made Kamaraja to take reform steps and made universal educational initiations. During his tenure as Chief Minister of Tamil Nadu, introduced various reforms and revolutionized the education system. Here I am going to talk about 3 most important reforms of them. Putting an end to retrograde policies. During the tenure of Rajaji, nearly 6,000 schools were closed, citing financial constraints, and also introduced hereditary-based occasional education schemes which required students to learn the traditional caste, occupation of their families. This scheme was strongly opposed by all political quarters and which made Rajaji resign as Chief Minister of Tamil Nadu. Following which Kamaraj was chosen to be the Chief Minister by the Congress Party. He took the responsibility and went about rectifying the education system. Putting an end to retrograde policies such as the hereditary-based occasional education scheme, Kamaraj also reopened 6,000 schools that were previously closed and opened 12,000 more new schools. Free education and uniforms. Kamaraj took charge to eradicate illiteracy in the state by introducing free and compulsory education up to 11th standard. The government provided exemption of school fees to poor children and also introduced and provided uniforms to weed out caste, creed and class distinction among the young minds. Midday meal scheme. The most revolutionary change initiated by Kamaraj was the introduction of the midday meal scheme, through which primary school children were provided with 1 meal in panchayat and government-run schools. The scheme was officially launched in 1956 with the twin objectives of increasing enrollment of students,
from all masses and reducing dropout of students from school. Virtue of all his efforts and policy, during the tenure of Kamaraj, the percentage of school-going children in the age group of 6 to 11 years increased from 45% to 75%, boosted the literacy rate from 7% to over 38% in Tamil Nadu region. It was considered as the first step taken towards the universalization of primary education by any government in India. The midday meal scheme has been enhanced by successive governments and has now been adopted across the country. Contribution of Kamarajar to educational field made the villages to have at least the primary education. He breathed his laws on October 2, 1975. In 1976, posthumously, he was honored with Bharat Ratna by the Government of India. I would like to conclude my speech by the golden words of Kamarajar to the young students are, face the problem, don't evade it, find the solution for the problem. Thank you. Thank you, Miss. அடுத்த நிகழ்ச்சியாக தமிழ் ஆசிரியர் திருமதி ஸ்ரீமதி அவர்கள் காமராசரை பற்றிய உரையை நிகழ்த்த வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். இந்த நன்னாளில் எனக்கு பேச ஒரு வாய்ப்பினை கொடுத்த பள்ளியின் நிர்வாகத்திற்கும் முதல்வர் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம யாருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்ம வீரர் காமராசருடைய பிறந்த நாளை தான் நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். காமராசர் பார்த்தீங்கன்னா 1903 ஜூலை 15 நாள் குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவர் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே பள்ளி படிப்பை தொடர முடியாமல் போனது. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்ப சூழல். அதுக்கப்புறம் குடும்ப வறுமையை போக்குறதுக்காக சில வேலைகள் செய்கிறாரு. அந்த வேலைக்கு நடுவிலேயே என்ன பண்றாரு, அரசியல் மீது ஆர்வம் கொண்டு காங்கிரஸ் கட்சியின் அடிமட்ட தொண்டனாக சேர்ந்து பின்பு முதல்வர் என்ற பதவிக்கு வரை அவர் உயரக்கூடிய நிலையை பார்க்க முடியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காமராசர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில மிகவும் எளிமையாக, நேர்மையாக, கண்ணியமாக வாழக்கூடிய ஒரு தன்மை என்பது அவர்கிட்ட இருந்தது. அதுக்கு ஒரு உதாரணமும் ஒரு விஷயம் அவர் வாழ்க்கையில நடந்ததை சொல்றேன், கேளுங்க. சிவகாமி அம்மையார் மரணமுற்று இருக்காங்க. மரணமுற்று இருக்கக்கூடிய அந்த தருவாயில அவரை சேர்ந்த அத்தனை பேரும், அவர் மீது பற்று கொண்ட அத்தனை பேரும் அங்க கூடியிருக்காங்க. அந்த ஊர்ல இருக்க கடைகள் எல்லாமே அடைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த கடைகளுடைய உரிமையாளர்களை கூப்பிட்டு சொன்னாராம், ஏன்பா எல்லாரும் இங்க வந்துட்டா ஊர் மக்களுக்கு யார் சோறு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த கடை உரிமையாளர்கள்லாம் சொன்னாங்களா, இல்லைங்க ஐயா, அம்மா இப்படி இருக்கும்போது நம்ம எப்படிங்க ஐயா பண்ண முடியும்னு கேட்டது. எங்க அம்மா யாது, நான் பாத்துக்கிறேன், எங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அவங்க இயற்கையுடைய சூழலுக்கு கட்டாயத்துக்கு போய் சேர வேண்டியதுதான், அவங்களுக்கு 80 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, இனிமே அவங்க இருந்தாலும் என்ன அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாருங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம நிறைய பதவியில இருக்கக்கூடியவர்களை, தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே நம்ம பாக்குறோம். ஆனா ஒரு சிறு விஷயத்த கூட பெருசாக பிரதிபலிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்தார் என்பது நமக்கு வரலாறு உணர்த்துகிறது. இவரை பத்தி கண்ணதாசன் ஒரு வரிகள் சொல்றாரு. என்ன வரிகள் பாத்தீங்கன்னா, சொத்து நாடா சொந்தம் சமைநாடா நாடொன்றே நாடி, சொத்து பத்து மேலே ஆசை கிடையாது, சொந்த பதத்தையும் நம்ம கிட்ட சேர்க்க கூடாது. ஒரு முறை காமராசருடைய தாயார் அவர் கூட இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படும் போது கூட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீ என் கூட இருப்ப, உன்னை பார்க்கறதுக்கு மாமா மச்சான்னு வருவாங்க, அந்த சூழல்ல என்னுடைய முதல்வர் பதவியை பயன்படுத்தி ஏதாவது சாதிக்கணும்னு நினைப்பாங்க, அதனால நீ தனியாவே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா இன்றைய காலகட்டத்துல இதெல்லாம் எப்படி சாத்தியமா நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளே சிந்திச்சு பார்க்க வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். பாரதியார் சொல்றாரு, வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் மருண்டர பள்ளி, நாடுதோறும் உள்ளன ஊர்கள் நகர் கலந்து பல பல பள்ளி, ஏடு கல்வி இல்லாததொரு ஊரை தீக்கிரையாக்கி மடுத்தல் கேடு நீக்கும் அமுதம் என் அன்னை சொந்தம் கேள்வி கொள்ள வழிவகை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல என்ன சொல்றாருன்னு பாருங்க, கல்வி இல்லாத ஊரை, கல்வி கற்காத ஊரை, பள்ளிகள் இல்லாத ஊரை தீக்கு இரையாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி அந்த வார்த்தையை பொய்யாக்கியவர் நம்மளுடைய காமராஜர் என்று சொன்னால் அது மிகையாகாது.
ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சி காலத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்விக்கு தான். ஏன்னா கல்வி மட்டும்தான் ஒருத்தவங்களை அடுத்த தலைமுறைக்கும் அவனுடைய வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி, குடும்பத்தோட வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி, நாட்டோடைய வளர்ச்சிக்காக இருந்தாலும் சரி, அவங்களை வந்து உயர்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைச்சாரு. அதனால தான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அது சார்ந்த பல திட்டங்களை வந்து அவர் வந்து நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த மாதிரி வந்து அவருடைய சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். குலக்கல்வி திட்டத்தை ஒழிக்கிறாரு, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராரு, அணைகள் கட்டுறாரு, தொழில்துறைகள் சிறந்து விளங்குறதுக்கான பலவேறு முயற்சிகளை வந்து எடுக்கிறாரு. இப்படி அவருடைய ஆட்சி காலத்துல ஏற்பட்ட விஷயங்கள் எண்ணிலடங்கா அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அது அவருடைய ஆட்சி காலத்துல மட்டும் கிடையாது, அவருக்கு பின்னாடி வந்த ஆட்சியாளர்களுக்கு கூட இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய செயல்களாக வந்து அமைக்கப்பட்டிருந்தது. இவர் காங்கிரஸ் கட்சியில சேர்றாரு. நிறைய முதல்வர்களை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாரு. அவர் யாரை சொல்றாரோ அவரை முதல்வராக உட்கார வைக்கிறாங்க. அதனால வந்து அவர் ஒரு கிங் மேக்கராகவே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பதவியில வரும்போது கூட எல்லா முதல்வர்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு முதல்வராக இருந்தார். இன்றைய வரைக்கும் அவருடைய ஆட்சி காலத்தை யாராலையும் முறியடிக்க முடியாது. இனிமே வரக்கூடிய தலைமுறையினர் கூட இப்படி ஒரு ஆட்சியாளரை, வரலாற்று நிகழ்வு மிக்க மனிதரை சந்திக்க முடியுமா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயமாகவே இருக்கு. இப்படி வந்து கல்வி கற்காத ஒரு மேதை, கல்வியை பற்றி சிந்திக்காத ஒரு மேதை வந்து நம்ம சொல்றோம் காமராஜர். ஆனா எத்தனையோ ஏழைகளை படிக்க வைத்த ஒரு மேதையாக இவர் வந்து இருந்திருக்காரு. பச்சை தமிழன், கருப்பு காந்தி, ஏழை பங்காளன் இப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாங்க. இப்படிப்பட்ட நல்ல ஒரு செயலோட வாழ்ந்த, நல்ல ஒரு வரலாற்றோட வாழ்ந்த, நல்ல ஒரு கொள்கையோடு வாழ்ந்த, நல்ல ஒரு எளிமையோடு வாழ்ந்த அந்த மனிதரை வந்து நம்ம வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறது மிக மிக ஒரு பொருத்தமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அதனால தான் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தார்களோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனா கல்வி வளர்ச்சி நாளுக்கு இந்த மாமனிதரை விட்டால் வேற ஒரு மாமனிதரை கண்டிப்பாக சொல்லவே முடியாது என்று சொல்லி இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் என் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆசிரியை, தங்களின் பேச்சு செவிக்கு மிகவும் இனிமையாக இருந்தது. அடுத்ததாக காமராசர் பிறந்த நாள் தினத்தை முன்னிட்டு நம் பள்ளி மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக பல போட்டிகள் நடத்தப்பட்டன. அதில் முதலாவதாக ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் காம்படிஷன், படம் வரைதல் போட்டி. ஸ்டாண்டர்ட் 1 வகுப்பு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பி காவியா, செகண்ட் ப்ரைஸ் ரோஹித் வர்ஷன், தேர்ட் ப்ரைஸ் விக்னேஷ் செல்வன். ஸ்டாண்டர்ட் 2 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கீர்த்திராஜ், செகண்ட் ப்ரைஸ் சஞ்சய், தேர்ட் ப்ரைஸ் பத்மாவதி. ஸ்டாண்டர்ட் 3 ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரோகேஸ்வரன், செகண்ட் ப்ரைஸ் பத்மாஞ்சலி, தேர்ட் ப்ரைஸ் யாழினி ஸ்ரீ. ஸ்டாண்டர்ட் 4 bouquet making material competition, first prize Dhanushri, second prize Kaushik, third prize Lakshmini. Standard 5 pot painting competition, first prize Jai Vandana, second prize Arini, third prize Kavya. Thank you students. கவிதை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள்: வகுப்பு 1 முதல் பரிசு விக்னேஷ் செல்வன், இரண்டாம் பரிசு ரோஹித் வர்ஷன், மூன்றாம் பரிசு யோகஸ்ரீ. வகுப்பு 2 முதல் பரிசு ஏஎஸ் பிரஜிதா, இரண்டாம் பரிசு பத்மாவதி, மூன்றாம் பரிசு தனிஷ்கா. பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள்: வகுப்பு 3 முதல் பரிசு ரிஷப் சுந்தரம், இரண்டாம் பரிசு யாழினி ஸ்ரீ. வகுப்பு 4 பேச்சு போட்டி, முதல் பரிசு ஹரி பிரசாந்த். வகுப்பு 5 முதல் பரிசு வித்யாவதி, இரண்டாம் பரிசு ரோஹித், மூன்றாம் பரிசு தனிஷா ஸ்ரீ. பாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள்: வகுப்பு 6 முதல் பரிசு மிருதுளா, இரண்டாம் பரிசு நிதிஷ் பாலன், மூன்றாம் பரிசு ரூபிகா. அடுத்ததாக கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள்: வகுப்பு 7 முதல் பரிசு பிரியங்கா, இரண்டாம் பரிசு ஜெபஸ்டின் டேவிட், மூன்றாம் பரிசு வந்தித். வகுப்பு 8 முதல் பரிசு ஹரிகரன், இரண்டாம் பரிசு மேனகா மற்றும் கிஷோர் கார்த்திக், மூன்றாம் பரிசு ஆஷித் மற்றும் சரண். நன்றி மாணவர்களே. நெக்ஸ்ட்
Prize winners in English competition. First, action song, Standard 1, first prize Vignesh Selvan. Standard 3, speech in English, first prize Kriday, second prize Sanjana, third prize A.S. Bruno David. Standard 4, English speech competition, first prize Kaushik. Standard 5, English speech competition, first prize Rogit, second prize Kaushik, third prize Imani Dinesh. Standard 6, essay writing competition prize winners, first prize Sriniketan, second prize Karthik Kumar, third prize BNVS Chaitanya. Standard 7, essay writing competition prize winners, first prize J.R. Ritikesh, second prize D. Roshini, third prize J. Abhinav Chandran. Standard 8, essay writing competition prize winner students, first prize Ovia Vanish Jiki, second prize Ashir Godman, third prize Manaka. Thank you students. Next, prize winners in online quiz competition. Standard 7, A section, Shrutika, Roshan, Abhinav Chandran, Priyanka, Nityanand, Nimalan, Kavin, Ragul, Danesh, Danush, Smati, Darun, Arini. 7B, Vijayavarman, Akshaya, Kirti Harini, Santosh, Sai Ramu, Neelam Prasant Godbole, Vijayavarman and Sadasivam. Standard 7C prize winners, Deekshita, Nandita, Bharat, Tamilchelvan, Kamlesh, Rogit, Barnika. Next, 8th standard prize winners in online quiz competition. 8th A, Menaka, Hema, Vaishnavi, Purnashri, Abhinaya, Danusha, Dharani Rajan, Jack Ronaldo, Prakash Kumar. 8th B, Kirtana Priya, Shakti, Monica, Soundarya, Nandini, Hariharan and Kishore Karthik. 8th C prize winners, Rajeshwari, Mridula, Ovia Vanish Jiki, Harini, Nandana, Rogan, Kurzil, Charan. Thank you students. Thank you so much to participants in the online quiz competition. ஆன்லைன் மூலமாக பல்வேறு போட்டிகள் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கும் மற்றும் ஒத்துழைப்பு தந்த பெற்றோர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. Now our respected principal ma'am will address the students regarding the Kamarasar birthday celebration. Good morning students. I am very happy to address you all on the day of Kamarasar birthday. Born on 15th July 1903, today we are celebrating his 118th birthday. Indian independence activist to statesman, he rose from very humble beginning to the legislator of Madras Presidency by his dedicated hard work. He was the member of the Constituent Assembly. He was the Chief Minister of Tamil Nadu 3 terms. He brought in lot of educational reforms, providing midday meal scheme, building schools in all villages, free uniform, free and compulsory education. So his birthday is celebrated as Education Development Day. Large irrigation projects and the law to protect the farmers helped to improve the state economy during his tenure as Chief Minister. He was imprisoned for his active participation in Salt Satyagraha. During his prison time, he improved himself in his education, which he was missed
during his childhood. In 1976, he was awarded Bharat Ratna, the highest Indian civilian award. On his birthday today, let us follow his path of selfless service and sacrifice, ever remembered for eternity, seeking his blessings. Thank you. தேங்க்யூ மேம். நிகழ்ச்சியின் நிறைவாக தேசிய கீதம் பாட வருகிறார் ககானா ஸ்ரீ. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा दव शुभ नामे जागे दव शुभ आशीष मागे दाए गव जय दाता जन